வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயம் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகள் வாசிப்பவர் லிஷா தரணேஸ்வரன். தொடர்பான உள்நாட்டு செய்திகள். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் இன்று மதியம் கைது செய்யப்பட்ட நிலையில் மாலை விடுதலை செய்யப்பட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் வடக்கு கிழக்கு மக்கள் வாக்களிக்க கூடாது என்றும் தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்றும் செல்வராசா கஜேந்திரன் இன்று கிளிநொச்சியில் துண்டு பிரசுரங்களை விநியோகித்துள்ளார். இவ்வாறு துண்டு பிரசுரங்களை விநியோகிப்பது சட்டத்துக்கு முரணானது என்ற காரணியின் கீழ் செல்வராசா கஜேந்திரன் கிளிநொச்சி போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்த நிலையிலேயே விடுதலை செய்யப்பட்டுள்ளார். நாட்டில் பல்வேறு வேலை திட்டங்களை முன்னெடுத்து வரும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே மீண்டும் ஜனாதிபதியாக வர வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் தெரிவித்துள்ளார். பல்வேறுபட்ட நெருக்கடியில் இருந்த நாட்டினை மீட்டு தற்போது உள்ள நிலைக்கு கொண்டு வந்தவர் ரணில் விக்ரமசிங்க அவர்களே. எனவே அவருக்கே வாக்களிக்க வேண்டும் என இன்று யாழ்ப்பாணத்தில் உள்ள அவரது கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது இவ்வாறு தெரிவித்தார். இதன்போது ஊடகவியலாளர் ஒருவர் தமிழரசு கட்சி நிலைப்பாடு தொடர்பிலே எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் தெரிவித்தார். தமிழரசு கட்சியை நம்பியிருந்த மக்களுக்கு தமிழரசு கட்சியினர் செருப்படி வழங்கி இருக்கிறார்கள் என்றும் அவர்கள் தங்களுக்குள் ஒற்றுமை இல்லாத பல்வேறு குழப்ப நிலைக்கு சென்றுள்ளார்கள். இதனால் ஜனாதிபதியை ஆதரிப்பது தொடர்பிலே பல்வேறு குழப்பம் இருந்து வருகின்றது என்ற அவர் ரணில் விக்ரமசிங்க நாட்டிலே கடந்த ஆட்சி காலத்தில் ஏற்படுத்திய பல்வேறு வேலை திட்டங்கள் தொடர்பிலும் தமது நிலைப்பாடு தொடர்பிலும் இதன் போது தெளிவுபடுத்தினார். இதேவேளை நாமல் ராஜபக்சவின் நேற்றைய யாழ்ப்பாணத்து வருகை தொடர்பிலும் வினாவப்பட்ட சில கேள்விகளுக்கும் பதிலளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தேசபக்தி தேசிய முன்னணியினால் தேசிய நூலக கேட்போர் கூடத்தில் நடத்தப்பட்ட நிகழ்வொன்றில் சிலர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். தேசபக்தி தேசிய முன்னணியின் தேசிய உறுப்பினர் சட்டத்தரணி நுவான் பெல்லன் துடாவா குறித்த நிகழ்வில் உரையாற்றும் போது ஜேவிபி தொடர்பில் கருத்து வெளியிட்டார். அதன்போது ஒரு குழுவினர் அங்கிருந்தவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதுடன் பேச்சாளருக்கும் இடையூறு விளைவித்திருந்த நிலையில் நிகழ்வின் ஏற்பாட்டாளர்கள் அக்குழுவினரை அங்கிருந்து வெளியேற்றியிருந்தனர். சம்பவ இடத்துக்கு விரைந்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்திருந்ததுடன் தேசிய மக்கள் சக்தியின் குழுவே இத்தாக்குதலை நடாத்தியதாக சட்டத்தரணி பெல்லன் துடாவா குற்றம் சாட்டியுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. சரியான சொத்து மற்றும் பொறுப்பு அறிக்கைகளை வழங்கி மக்களுக்கு உண்மையை கூறும் நேர்மையான ஜனாதிபதி வேட்பாளர் சர்வஜன அதிகார ஜனாதிபதி வேட்பாளர் திலித் ஜெயவீர மட்டுமே என்பது உறுதியாகியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வீரசுமன வீரசிங்க தெரிவித்துள்ளார். சர்வஜன அதிகார மாத்தறை வெலிகம கட்சி அலுவலகம் வீரசுமன வீரசிங்க தலைமையில் நேற்று திறந்து வைக்கப்பட்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்நிகழ்வில் மவ்மிம ஜனதா கட்சியின் உபதலைவர் அனுராதா ஜகம்பத் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. 2024 ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை எதிர்வரும் நவம்பர் 25 முதல் டிசம்பர் 20 வரை நடைபெறவுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்த நிலையில் 2023 ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரணதர பரீட்சை பெறுபேறுகளை இன்னும் 2 வாரங்களுக்குள் வெளியிட எதிர்பார்ப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். தொடர்பான இந்திய செய்திகள். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் உள்ள குஜாயினி பகுதியில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் தலை துண்டிக்கப்பட்டு பெண்ணின் உடல் நிர்வாண நிலையில் வீதியில் இருந்தமையை அவதானித்து போலீசாருக்கு தகவல் வழங்கியதை அடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் பெண்ணின் உடலை கைப்பற்றியுள்ளனர். இது தொடர்பில் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வருவதாவது, குறித்த பெண்ணை பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தி தலையை துண்டித்து கொலை செய்து நிர்வாண நிலையில் உடலை வீதியில் வீசி இருக்கலாம் என்று சந்தேகம் வெளியிட்டுள்ள நிலையில் கொலை செய்யப்பட்டு அந்த பெண் யார் என்பது குறித்து விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்துள்ளனர். அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்த போது அதில் நெடுஞ்சாலையின் மறுபுறத்தில் உள்ள மருத்துவமனையில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் உடல் கிடந்த இடம் அருகே ஒரு பெண் நடந்து செல்வது பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் சாம்பல் நிற காட்சட்டை அணிந்திருந்ததாகவும் அதேவேளையில் பெண் உடல் அருகே சாம்பல் நிற ஆடையின் துண்டுகள் இருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளனர். குறித்த பெண் தொடர்பில் போலீசார் அப்பகுதி மக்களிடம் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்ற நிலையில் குற்றவாளிகளை கைது செய்ய 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்திய
முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்கு அதிகளவான தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கில் கடந்த ஆகஸ்ட் 27ஆம் தேதி அரசுமுறை பயணமாக அமெரிக்காவுக்கு பயணம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். இப்பயணத்தில் உலகின் 18 முன்னணி நிறுவனங்களுடனும் 7,616 கோடி ரூபாய் முதலீட்டுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டன. மேலும் உலகளாவிய ரீதியில் பல முன்னணி நிறுவனங்களின் உயர் அலுவலர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் புதிய தொழில் முதலீடுகளை செய்யவும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து அமெரிக்காவின் RGBSI நிறுவனத்துடன் தமிழக அரசு ஒப்பந்தம் செய்துள்ளது. மேலும் 19 நாட்கள் அமெரிக்க பயணத்தை வெற்றிகரமாக முடித்துக் கொண்டு இந்தியாவுக்கு மு.க. ஸ்டாலின் புறப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்பான உலக செய்திகள். வியட்நாமின் குவாங்னின், ஹைடாங் மற்றும் ஹோபின் ஆகிய கடலோர பிரதேசங்களில் மணிக்கு 149 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய புயலின் காரணமாக ஏற்பட்ட இயற்கை அனர்த்தத்தில் சிக்கி இறந்தவர்களின் எண்ணிக்கை 226ஆக உயர்ந்துள்ளது. மேலும் கனமழையில் வியட்நாமின் வடக்கு பகுதி மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வெள்ளப்பெருக்கு நிலச்சரிவுகளில் சிக்கி பொதுமக்கள் பல இன்னல்களுக்கு முகம் கொடுத்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. வெள்ள நீரில் மூழ்கிய கிராமங்களில் இருந்து நேற்று மேலும் 7 பேரது உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதை அடுத்து வியட்நாமில் மட்டும் யாகி புயலால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 226ஆக அதிகரித்துள்ளது. தொடர்பான விளையாட்டு செய்திகள். அடுத்த வாரம் பெர்லினில் ஆரம்பமாக உள்ள லாவர் கிண்ண டென்னிஸ் போட்டியில் இருந்து ராஃபேல் நடால் விலகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முழு உடற்தகுதியையும் மீட்டெடுக்க போராடுவதனால் இத்தீர்மானத்தை மேற்கொண்டதாக 38 வயதான ஸ்பெயின் வீரர் நேற்று தெரிவித்துள்ளார். நடால் இறுதியாக ஆகஸ்ட் மாதம் பாரிஸ் ஒலிம்பிக்கில் ஆண்கள் இரட்டையர் பிரிவு காலிறுதியில் சக நாட்டவரான கார்லோஸ் அல்கராசுடன் தோல்வியுற்ற பின்னர் விளையாடவில்லை என 22 முறை கிராண்ட் ஸ்லாம் ஒற்றையர் சாம்பியனான நடால் 2024ஆம் ஆண்டு தனது இறுதி டென்னிஸ் சீசனாக இருக்கும் என்று முன்னர் கூறியுள்ளார். லாவர் கிண்ணமானது செப்டம்பர் 20 தொடக்கம் 22ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இம்மாதம் இடம்பெறவுள்ள இந்தியாவுக்கு எதிரான 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாட உள்ள 16 பேர் கொண்ட அணியினை பங்களாதேஷ் கிரிக்கெட் நிர்வாகம் அறிவித்துள்ளது. அதன்படி நஜ்முல் ஹொசைன் சாண்டோ தலைமை வகிக்கும் இவ் அணியில் மஹ்மூதுல் ஹசன் ஜாய், ஜாகிர் ஹசன், சத்மான் இஸ்லாம், மொபினுல் ஹக், முஸ்பிகுர் ரஹீம், சாஹிப் அல் ஹசன், லிட்டன் குமர் தாஸ், மெஹிதி ஹசன் மிராஸ், தைஜில் இஸ்லாம், நஜீம் ஹசன், நஹித் ரானா, ஹசன் மஹ்மூத், தஸ்கின் அகமது, சையத் ஹாலித் அகமது, ஜாக்கிர் அலி அனிக் ஆகியோர் இடம் பிடித்துள்ளனர். மேலும் பாகிஸ்தானுக்கு எதிராக உள்ளூரில் நடந்த டெஸ்ட் தொடரின் வரலாற்று வெற்றிக்கு பின்னர் பங்களாதேஷ் இப்போட்டியை எதிர்கொள்ள உள்ளது. இரு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரின் முதல் போட்டியானது செப்டம்பர் 19ஆம் தேதி சென்னையில் ஆரம்பிக்கும். அதைத் தொடர்ந்து இரண்டாவது போட்டி செப்டம்பர் 27ஆம் தேதி கான்பூரில் தொடங்கும். இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர செய்திகளுடன் இணைந்திருக்கலாம். வணக்கம்.